சிங்கமும் நரியும் நகர்வலம் செல்லும் பொழுது பேசிக்கொண்ட சிறுகதைகள். ஒரு சிங்கம் தன் நண்பனான நரியுடன் நகர்வலம் சென்று கொண்டிருந்தது. வழியில் அவை இரண்டும் கண்ட காட்சிகளையும் கேட்ட விஷயங்களையும் வைத்து பல சுவாரஸ்யமான கதைகளை பேசிக்கொண்டன. கதை ஒன்று. கண்ணாடி கடையும் கர்வமும். அவை ஒரு கண்ணாடி கடையை கடந்து சென்றன. சிங்கத்தை பார்த்த நரி, நண்பா, இந்த கண்ணாடிகள் எல்லாம் நம் பிம்பத்தை எவ்வளவு அழகாக காட்டுகின்றன. ஆனால் சில சமயங்களில் நம் நிஜ உருவத்தை விடவும் பெரிதாக காட்டுகின்றன. இது உன்னை போன்ற வலிமையான அரசனுக்கு பொருந்துமா என்று கேட்டது. சிங்கம் சிரித்துக்கொண்டே, நண்பனே, கண்ணாடி காட்டுவது வெறும் பிம்பம். என் வலிமை என் உள்ளத்திலும் செயலிலும் உள்ளது. ஒரு சிங்கம் தன் உருவத்தை பெரிதாக்கி காட்ட கண்ணாடி தேடாது. கர்வம் கொண்டவர்கள்தான் கண்ணாடியில் தங்கள் உருவத்தை பெரிதாக கண்டு மகிழ்வார்கள் என்றது. கதை 2. பழக்கடை வியாபாரியும் நேர்மையும். அடுத்து ஒரு பழக்கடையை கண்டன. வியாபாரி ஒரு பெரிய தராசில் பழங்களை எடை போட்டு கொண்டிருந்தார். நரி, பார்த்தாயா சிங்கம், இந்த வியாபாரி எவ்வளவு நேர்மையாக தராசு பயன்படுத்துகிறார். ஆனால் சில சமயங்களில் ஒரு சிறிய கல்லை வைத்து எடையை மாற்றி லாபம் பார்க்க நினைப்பவர்களும் உண்டு என்றது. சிங்கம் யோசித்தது. ஆம் நரியே, அது உண்மை. நேர்மை என்பது ஒரு பழம் போல. அது புதிதாகவும் சுவையாகவும் இருக்கும் வரைதான் அனைவரும் விரும்புவார்கள். நேர்மையற்ற செயல் ஒரு அழுகிய பழம் போல. அது முதலில் மறைக்கப்படும், ஆனால் இறுதியில் அதன் துர்நாற்றம் அனைவரையும் சென்றடையும் என்று கூறியது. கதை 3. குழந்தைகள் விளையாட்டும் தலைமை பண்பும். ஒரு பூங்காவிற்கு வந்தன. அங்கு குழந்தைகள் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். சிலர் தலைமை தாங்கி விளையாட, மற்றவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தனர். நரி, பார் சிங்கம், இந்த குழந்தைகளில் சிலர் பிறரை வழிநடத்துகின்றன. இது தலைமை பண்பின் தொடக்கமல்லவா என்று கேட்டது. சிங்கம் பெருமையுடன், சரியாகச் சொன்னாய் நரியே. ஒரு உண்மையான தலைவன் என்பவன் தான் மட்டும் முன்னேறுபவன் அல்ல, தன்னை சுற்றியுள்ளவர்களையும் முன்னேற்றுபவன். இந்த சிறு குழந்தைகள் கூட தலைமை பண்பின் அஸ்திவாரத்தை கற்றுக்கொள்கின்றன. பிறரை வழிநடத்த அவர்களுக்கு வலிமையும் நம்பிக்கையும் பொறுமையும் தேவை. ஒரு சிங்கமும் அதே குணங்களைத்தான் கொண்டிருக்கும் என்றது. கதை 4. கோவில் கோபுரமும் பணிவும். இறுதியாக ஒரு பெரிய கோவில் கோபுரத்தை கடந்து சென்றன. நரி, இந்த கோவில் கோபுரம் எவ்வளவு உயரமாக நிற்கிறது, வானத்தை தொடுவது போல உள்ளது என்று வியந்தது. சிங்கம் அமைதியாக, ஆம் நரியே, எவ்வளவு உயரமாக ஒரு கோபுரம் இருந்தாலும் அது தரையிலிருந்துதான் தொடங்குகிறது. அதன் அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக அது நிமிர்ந்து நிற்கும். அதே போலத்தான் வாழ்க்கையில் எந்த உயர்ந்த நிலையை அடைந்தாலும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறக்கக்கூடாது. பணிவு இல்லாமல் எவ்வளவு உயரம் சென்றாலும் ஒரு நாள் வீழ்ச்சி நிச்சயம் என்று கூறி நகர்வலத்தை முடித்து கொண்டது. சிங்கமும் நரியும் தங்கள் நகர்வலத்தின் மூலம் பல புதிய பாடங்களை கற்றுக்கொண்டன.